விஜய் சாரை பத்தி பேசுறதுனால ட்ரெண்ட் ஆயிடலாம்னு இப்ப பேசுறாங்க. எனக்கு அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகணும்னு அவசியம் விஜய் சாரை பத்தி எங்க பேசுறாங்க. விஜய் சார் எங்க இருக்காரு? விஜய் சாரை பத்தி பேசலாம். யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறோம். நான் பர்சனல் பத்தி கூட பேசலங்க. அவரோட இதை பத்தி தான் நார்மலா பேசியிருந்தேன். சார் உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அது உங்களோட பர்சனல். பட் நீங்க ஒரு கொஸ்டினை விற்கிறீங்க, அதுல 9வது இடத்துல திருநங்கைகளுக்கான உரிமை வைக்கிறீங்கன்னு தான் எனக்கு வருத்தம் சார். மற்றபடி எனக்கு ரசிகையா ரொம்ப பிடிக்கும் தான் சொல்லியிருக்கேன். எந்த தலைவர்கள் வந்தாலும் நல்லது பண்ண எனக்கு சந்தோஷங்க. நான் யாரையுமே ஹர்ட் பண்ணல. பட் இவன் பாத்தீங்களா, இவன் வேணுன்ட்டு சப்போர்ட் பண்ணான் பாத்தீங்களா, எனக்கு அதுலதான் கோவம் வந்து என்னடா இப்படி பண்றேன்னு. அந்த டைம்ல எனக்கு கேக்குறான். பேசுனே, போன் பண்ணி பேசினே, வீடியோ கால்ல பேசினேன். இடிக்குது திடீர்னு பார்த்தா சண்டை, திடீர்னு பார்த்தா உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. 3 நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. முந்தானைக்கு தான் எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை. அவன் ரொம்ப குடிக்கிறான். குடிக்கிறதுனால இப்ப இல்லங்க, இப்ப லவ் பண்ணல. முன்ன லவ் பண்ண ஹஸ்பண்ட லவ் பண்ணாரு, இப்ப கிடையாது. அவன் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் காலில் விழுந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. சும்மா என்னன்னா என்ன அவ்வளவுதான். எதுவுமே கிடையாம 2 பேரும் நீங்க எதுக்குங்க போட்டோ போட்டீங்க? நான் கஷ்டம் எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீ மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ற, நான் ஏன் இந்த போடக்கூடாதுன்னு தான் போட்டேன். எனக்கும் உணர்வு இருக்குல்ல. வேணான்னு ஆயிடுச்சுல, அப்ப எதுக்கு நம்ம போடணும்? எனக்கு என்னோட காதல் உண்மைதானங்க. அவன் பொய்யா ஏமாத்திட்டு போயிட்டான். நான் சும்மா போடணும்னு போட்டேன். அது கூட என்னோட போட்டோஸை வெளியிடுவேன்னு சொன்னான் தெரியுமா, அதுக்காக தான் போட்டேன். உங்களை சுத்தி இருக்க உங்க சமுதாயத்துல இருக்க யாரும் வந்துட்டு சொல்லல எதுக்கு வைஷோ? நானே சமுதாயத்துல இருக்கவங்க கூட யாரு கூடயும் பேச மாட்டேங்க. கனெக்ட் கிடையாது. நான் எங்க அப்பா அம்மா மட்டும்தான். நான் முன்ன கனெக்ட்ல இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் பாலியல் தொழில் போயிட்டு இருந்தேன்னு எல்லா சினிமால இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படி கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் நாஞ்சில் விஜய் எனக்கு தெரியும் தான் சொன்னாரு, பாலியல் தொழிலாளி நீங்க, நாளைக்கு உங்க புருஷன் வந்து கேட்பாங்களான்னு நாஞ்சில் விஜயன் கேட்டார். ஞாபகம் இருக்கா? சரி பரவாயில்ல, எவ்வளவுதான் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டுக்கலாம்னு விட்டுட்டேங்க. எனக்கு என்ன சொல்றது, ரொம்ப எந்த இடத்துல ட்ரிகர் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு என்னோட பர்சனல் போட்டோஸை வெளிவிடுவேன்னு நான் பாத்தீங்களா, உன்னோட ரெக்கார்டிங்லாம் நான் வச்சிருக்கேன். உன் லைஃப்ல நீ இதுக்கப்புறம் என்னெல்லாம் கொடுமை அனுபவிக்க போற பாருடி. எனக்கு எல்லா சப்போர்ட்ஸுமே இருக்கு. இப்ப விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு யார் பண்றா வந்து எவனா வந்து பண்ணுவானே என்ன மிரட்டினான். கடவுள் சத்தியமா மிரட்டினாங்க. மிரட்டிட்டு உனக்கு யார் வந்து யாருன்னா வருவாங்களா, என் மாமியார் யார் தெரியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு உண்மையாவே யாருமே கிடையாதுங்க. எனக்கு சப்போர்ட்டு கூட யாருமே இல்லை. அது ஏன் புரிய மாட்டேதுன்னு தெரியல. நான் கோவத்துல எதனா பேசுவேன், அசிங்கமா கூட திட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒண்ணு கேட்கறேன், நீங்க கோவத்துல ஆதங்கத்துல அசிங்கமா பேசுவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க? குடிச்சிட்டு இருந்தா பேச மாட்டோமா? பேசுவோம்ல. அப்படி இருக்கும்போது நானும் பேசுனதாவே ஒரு சிலது இருக்கட்டும். இவன் வேணுன்ட்டு நான் எப்படி பேசுவேனோ இந்த மாதிரி வேணுன்ட்டு வீடியோஸ் போட்டுறதா என் லைஃப் என்ன ஆகுங்க சொல்லுங்க? தப்பு தானே. நான் கண்டிப்பா வந்துட்டு இதுக்கப்புறம் நான் சத்தியமா சும்மாவே விட மாட்டேன் நாஞ்சில் விஜயனை. நான் உண்மையா ஒண்ணு ஜெயிலுக்கு நான் போட்டோம் இல்ல அவன் போட்டோம், நான் விட மாட்டேங்க. எனக்கு பதில் சொல்லி ஆகணும். இல்ல என்ன எதிர்பார்க்கறீங்க அவர்கிட்ட இருந்து? என்னோட பணம் வேணும், என்னை ஏமாத்துனதுக்கான ஒரு இது வேணும், நியாயம் வேணும். என்னை பத்தி தப்பா புகார் சொல்லிட்டு இருக்காருல்ல, இது எல்லாமே வந்து தப்புன்னு சொல்லணும். அவரை நான் கேட்ட ஒரே விஷயங்க, அந்த மேல சத்தியம் பண்ணி நான் வயசு கூட தொட்டதில்லைன்னு சொல்லுங்க. அதோட இந்த விஷயத்தை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். பிரச்சனைக்கு பச்சை புள்ளையெல்லாம் இழுத்துக்கிட்டு பச்சை புள்ளைய நான் கேட்கலங்க. நீங்க ஒரு சத்தியம் பண்ண சொன்னா பண்ணுவீங்கல்ல. நான் என்ன சொல்றேன், இவர் என்ன கேக்குறீங்க நீங்க மது அடிப்பீங்களான்னு கேக்குறீங்க. நாஞ்சில் விஜயன் மது அடிப்பாரு தெரியுமா? அந்த வாய்ஸ்ல பார்த்தா நீங்க கொஞ்சம் போதையில இருந்தீங்களா? போதையில இருக்கிற மாதிரி. உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதாங்க. என்ன வாய்ஸ்ல பார்த்தா போதையில நீங்க பொம்பளை தானே, உங்களுக்கு அறிவு இருக்காது. நான் மாத்திரை போட்டிருக்கேன், தூக்க மாத்திரன்னு திருப்பி சொல்றேன், திருப்பி போதைன்றீங்க.